முக்கோணியொன்றின் மிகப்பெரிய கோணம் மிகச்சிறிய கோணத்தின் பருமனின் இருமடங்காக இருக்கும். அப்ப மிகப்பெரிய கோணம், மிகப்பெரிய கோணம் மிகச்சிறிய கோணத்தின் 2 மடங்கு. மிகச்சிறிய கோணத்தின் 2 மடங்கு. இருமடங்கும். மிக நீளமான பக்கம் மிக சிறிய பக்கத்தின் 1.5 மடங்கு. அப்ப மிக நீளமான பக்கம் மிகச்சிறிய பக்கத்தின் 1.5 மடங்கு. மிகச்சிறிய பக்கத்தின் 1.5 மடங்கு. அப்போ 3/2 மடங்கு ஆகும். முக்கோணின் மிகச்சிறிய கோணம் நிறுவ வேண்டியது. மிகச்சிறிய கோணம் டியூட்டரிக்கிறார்கள் செய்யுங்க, இல்லாட்டி விஷயத்தை பாருங்களேன். மிகச்சிறிய கோணம் cos இன்வர்ஸ் 3/4 காட்டுக. மிகச்சிறிய கோணம் cos இன்வர்ஸ் 3/4 என காட்டுக. நடுப்பக்கத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் தரப்படும். அப்ப நடுப்பக்கத்தின் நீளம், இது ரெண்டும் இல்லாம வர நடுப்பக்கத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர் தரப்படின் மற்றைய இரு பக்கங்களின் நீளம், மற்றைய பக்கங்கள் நடுப்பக்கத்தின் நீளம் 10 சென்டிமீட்டராக இருந்தால் மற்றைய பக்கங்களோட நீளம் என்ன? ரைட், கேள்வி எவ்வளவுதான். மிகப்பெரிய கோணம் மிகச்சிறிய கோணத்தின் 2 மடங்கு தரவு. அது மாதிரி மிக நீளமான பக்கம் மிகச்சிறிய பக்கத்தின் 1.5 மடங்கு. மிகச்சிறிய கோணத்துல பெருமானம் cos இன்வர்ஸ் 3/4 என காட்டுது. இது நிறுவ வேண்டியது. அடுத்த தடவை என்ன சொல்றாங்க என்றால், நடுப்பக்கம் 10 சென்டிமீட்டராக இருந்தால் மற்றைய பக்கங்கள் என்னன்னு கேட்கிறோம். மற்றைய பக்கங்கள் நீளம் என்னன்னு கேட்கிறோம். ஒரு படத்தை வரைஞ்சு இந்த தரவுகளை மார்க் பண்ணுங்க. முதல்ல சொல்லப்பட்ட எல்லா தரவுகளையும் மார்க் பண்ணுங்க. 1, 2 தரவு இப்போது தரப்பட்டிருக்கு. இந்த 2 தரவையும் பயன்படுத்தி இவரை காட்டணும். அடுத்து இவரை பயன்படுத்தி இவரை கண்டுபிடிக்கணும். படம் ஒன்றுல மார்க் பண்ணுங்க. நான் அனுப்பினேன். ரைட், பாசிட்டிவிட்டில இந்த டியூட்டர் ரைட் பாசிட்டிவிட்டில அல்ல பி பார்ட் கேள்வி செய்யும். ஒரு படத்துல இந்த தரவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணுங்க. அப்போ ஏதோ ஒரு முக்கோணி ஒரு பக்கம் பெருசா இருக்கு, ஒரு பக்கம் சின்னதா இருக்கு. எந்த பக்கம் பெருசா இருக்கு? எந்த கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் பெரிய பக்கமாக இருக்கு? எதுக்கு? எந்த கோணம் பெருசா இருக்குதோ அந்த கோணத்துக்கு எதிரான பக்கம் தான் பெரிய பக்கமாக வரும். அப்படிதானே? அப்ப பெரிய கோணத்துக்கு எதிரான பக்கம் பெரிய பக்கம். இந்த எல்லா தரவுகளையும் ஒரு படத்துல மார்க் பண்ணுங்க பாப்போம். மிகச்சிறிய பக்கம் இது எடுக்குமே. அப்ப இவர் எக்ஸ் எடுத்தால் இவர் 3/2x ஆக இருப்பார். சரி, அப்ப மிகச்சிறிய கோணம் இவர் எடுக்கிறேன். அப்ப இவர் அல்பான்னு எடுப்போம். அவரோட 2 மடங்கு தான் இவர். அப்ப இவர் 2 அல்பான்னு வருவார். முக்கோணின் சிறிய கோணம் இதனை காட்டுக. சிறிய பக்கம் அல்ல, சிறிய கோணம் இதனை காட்டுக. அப்ப அல்பாட பெருமானம் என்னன்றதான் கேள்வி.
தரப்பட்ட தரவுகளை வச்சு யோசிங்க. அப்ப இவர் எக்ஸா இருந்தா இவர் 3 கீழ் 2 எக்ஸ், இவர் 1.5 மடங்கு இவர், இந்த கோணத்தின் 2 மடங்கு இவர், மிகச்சிறிய கோணத்தின் 2 மடங்கு மிகப்பெரிய கோணம். கவனமா யோசிங்க என்ன செய்ய போறீங்கன்ற மாதிரி. நீங்க யார கண்டுபிடிக்க போறீங்க, யாரு தேவையில்லை, அவ்வளவுதான். சைன் விதி காஸ் விதி எல்லாம் தேவைப்படுற மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். சொல்லலைன்னா இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி. இந்த பக்கம் இது ரெண்டும் இல்லாம இந்த பக்கம், ரெண்டுக்கும் நடுவில் காணப்பட்ட பக்கம் அங்க அளவுக்கு. இல்ல அது அடுத்த தரவு தான், 10 சென்டிமீட்டர் அடுத்த தரவு தான். அதுக்கு முன்னுக்குள்ள கேள்விதான் யாரு, 1.5 மடங்கு ஆகும் முக்கோணின் மிகச்சிறிய கோணம் யாரு. அப்ப அதை செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த தரவுக்கு 10 எழுதுங்க. சரி, இப்போ உனக்கு எக்ஸ் யாருன்னு தெரியா, அல்பா யாருன்னு தெரியா, ஆனா அல்பா தான் இவர்னு காட்ட சொல்லிருக்குது. பாருங்க, உங்களுக்கு இந்த கோணம் அல்பா சார்பு தெரியும், அதான் கண்டுபிடிக்க போறோம். அந்த அல்பாக்கு எதிரான பக்கம் தெரியும். அது மாதிரி இவர் 2 அல்பான்றது தெரியும், அல்பா கண்டுபிடிக்க போறோம். அவருக்கு எதிரான பக்கம் எவ்வளவுன்றது எக்ஸ் சார்புல தெரியும். எனக்கு எக்ஸ் யாருன்னு தெரியா, ஆனா அல்பாவை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் நல்லா யோசிங்கோ, சைன் விதி காஸ் விதி ரெண்டுல யாரை பயன்படுத்தினால் நல்லா. சைன் விதி. காஸ் விதியை பயன்படுத்தினா என்ன பிரச்சனை வரும், இந்த பக்கம் தெரியும், அப்படிதான் இந்த பக்கம் தெரியா, காஸ் விதி பயன்படுத்தினால் எக்ஸும் தெரியாது. விளங்கிச்சோ. இப்ப காஸ் விதி பயன்படுத்தினால் இந்த கோணத்தை நான் காஸ் விதி போடுறேன்னு வச்சுக்கோமே, ஒரு பிரச்சனை இந்த பக்கத்தின் நீளம் தெரியாது. இப்ப இந்த பக்கத்தின் நீளத்தை எப்படியோ கண்டுபிடிச்சாலும் வார விட எக்ஸ் தெரியாது. அப்ப 2 தெரியாக்கணையும் இருக்கு. அப்ப காஸ் விதி பயன்படுத்த ஏலான்றது விளங்குதா இல்லையா. முதலாவது சைன் விதி தான் பயன்படுத்த போறோம். அப்ப சைன் விதி பயன்படுத்துற நேரம் இவரின் கீழ் இவரோட சைன், இவரின் கீழ் இவரோட சாரி இவரின் கீழ் இவரோட சைன் போடுற நேரம் எக்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகி வருமா இல்லையா. எக்ஸ் தொடர்பு படாமல் ஒரு சமன்பாடு வருமா இல்லையா. ஆனா காஸ் விதி போட்டா இவரோட வர்க்கம் எல்லாம் சேர்ந்துருக்கு. விளங்கிச்சோ. அப்ப இப்ப கண்டுபிடிங்க. காஸ் விதி பயன்படுத்தணும்னா எப்படியுமே 3 பக்கம் தேவை, தெரிஞ்சாதான் செய்யணும். எனக்கு 3வது பக்கத்தை பத்தி இப்போதைக்கு கவலை இல்லை. இப்ப அல்பா கவனமா கண்டுபிடிங்க. இப்படி போடலாம்ன்றது விளங்கிச்சா இல்லையா. வந்துச்சோ. ரைட், அடுத்த பதம் செய்யுங்க. இப்ப நிறுவலாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நேரடியா தியரியை பயன்படுத்த தான் இருக்கு. எனக்கு சைன் விதியும் தெரியும், காஸ் விதியும் தெரியும். அது ரெண்டும் நேரடியா பயன்படுத்தி செய்யல் மாதிரி யோசிக்கும்.
சைன் தீ இது செங்கோண முக்கோணி தானே வரும் மேடம். இப்படி தேற்றம் பயன்படுத்துறாங்க. சைன் தீட்டா சமம் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் செங்கோண முக்கோணி மட்டும்தான். இது செங்கோண முக்கோணி இல்லையே. அப்ப இங்க நீங்க சைன் விதியத்தை பயன்படுத்தலாம். எப்படி வரும்? சைன் தீட்டாவின் கீழ் இவர் சமன் சைன் 2 தீட்டாவின் கீழ் இவர். இங்கால எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல். பட் இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல். இந்த அல்ஃபா வெட்டி விட்டுருமா? கவனம் அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்ப இங்கால நீங்க குறுக்கு பெருக்கி எடுத்தா பாருங்க சைன் 2 ஆல்பா சைன் 2 ஆல்பா இந்த ரெண்டும் கீழே வந்திருக்கும். அப்ப 2 சைன் 2 ஆல்பா சமன் 3 சைன் ஆல்பான்னு வரும். இப்ப அல்பாவை மட்டும் வச்சு ஒரு சமன்பாடு உருவாக்கிட்டோம். அல்பாவை கண்டுபிடிக்கணும்னா உங்களோட சமன்பாடுல அல்பா மட்டும் தான் இருக்கு, வேற யாரும் வரக்கூடாது. அப்ப அல்பாவை மட்டும் தொடர்புபடுத்தி ஒரு சமன்பாடு எழுதிட்டோம். பாருங்க எக்ஸின் கீழ் சைன் ஆல்பா 3 கீழ் 2 எக்ஸின் கீழ் சைன் 2 ஆல்பா. இந்த பக்கத்துக்கு கீழே அவருக்கு எதிராக உள்ள கோணத்தின் சைன், இந்த பக்கத்தின் கீழே அவருக்கு எதிராக உள்ள கோணத்தின் சைன். சைன் விதி நேரடி பிரயோகம். ரைட். இன்னும் அல்பா வரல. அல்பா கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? அல்பா கண்டுபிடிக்க விரிவு எழுதலாம். யாரோட விரிவு எழுதுவோம்? சைன் 2 ஆல்பாவோட விரிவு எனக்கு தெரியும். அப்ப 2 தர சைன் 2 ஆல்பாவோட விரிவு 2 சைன் ஆல்பா இன்டு கொஸ் ஆல்பா சமன் 3 சைன் ஆல்பா. இப்ப ரெண்டு பக்கம் சைன் ஆல்பா வெட்டலுமோ? சைன் ஆல்பா 0வா இருந்தா சைன் ஆல்பா 0வா இருந்தா ரெண்டு பக்கம் வெட்டி விட்டா இல்லாம ஆயிருமா இல்லையா? ஒரு தீர்வு இல்லாம ஆயிருமா இல்லையா? சைன் ஆல்பா 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா? இல்ல. சைன் ஆல்பா 0 ஆகணும்னா இந்த கோணம் என்னவா இருந்திருக்கணும்? பூஜ்ஜியமா இருந்திருக்கணும். சைன் 0 தான் 0. அப்ப இந்த கோணம் 0 இருந்தா ஒரு முக்கோணி வராது. அப்ப அல்பா ஷுவரா தெரியும் நாட் ஈக்குவல் டு 0. அதனால இவரையும் வெட்டி விட்டுலாம். ரெண்டு பக்கம் சைன் ஆல்பா வெட்டி விட்டுலாம். அப்ப இங்க பக்கம் என்ன வரும்? கொஸ் ஆல்பா சமன் 3 கீழ் இங்க போய் 4 வரும். அப்ப அல்பாவின் பெருமானம் கொஸ் இன்வர்ஸ் 3 கீழ் 4 வரும். நான் ட்ரிக்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று தரேன், கட்டாயம் செஞ்சு அடுத்த கிளாஸ் கொண்டு வரணும். இப்பக்கு சின்ன சின்ன கேள்விகள் செய்யும். விளைஞ்சோ கொஸ் ஆல்பா எடுத்த முறை பக்கம் அதுக்கு எதிராக உள்ள இவர் எதிராக உள்ள கீழே கோணம் அப்படின்னா இந்த பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணத்தின் சைன் பெருமானம், இந்த பக்கத்துக்கு எதிராக உள்ள கோணத்தின் சைன் பெருமானம். சரி. இப்போ அடுத்த தடவை சொல்றாங்க நடுப்பக்கம் 10 சென்டிமீட்டர். நடுப்பக்கம் 10 சென்டிமீட்டராக இருந்தால் மற்றைய பக்கங்கள் பெருமானம் எவ்வளவு? ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க பாப்போம். இதுக்காக ட்ரிக்னு சொல்லிட்டு நேரடியாக ஒன்றும் படிக்க மாட்டோம். இன்னும் ஒரே ஒரு சின்ன தீர்வு இருக்கு, அதை மட்டும் சொல்றேன். ட்ரிக்னு சொல்லிட்டு நேரடியாக ஒன்றும் படிக்க மாட்டோம். ஆனால் இதை பயன்படுத்தி ஏகப்பட்ட கணக்குகள் செஞ்சு கொண்டு போவோம் பின்னுக்கு. இது நல்லா தெளிவா விளங்கிக்கோங்க. எதுவும் டவுட் இருந்தால் சொல்லிக்கோங்க. பின்னுக்கு அப்ளைட்ல படிக்க போறோம். நிறைய இடத்துல சைன் விதி காஸ்ட் விதி பயன்படுத்துவோம். பியூர்லயும் சில இடங்கள்ல தேவைப்படும். நல்லா தெளிவா விளங்கிக்கோங்க. இல்ல ஆனா இதே மாதிரி ஒரு நிறுவலை செஞ்சு நாங்க யாரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்.
ஒரு முடிவு நான் நிறைய வச்சிருக்கேன். தேவைப்பட்ட இவரை பயன்படுத்திக்கணும். இதுக்கு யாரை கண்டுபிடிக்கணும்? எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இது 10ன்னு தெரியும், இதுவும் எக்ஸ் சார்பில் இருக்குது, இதுவும் எக்ஸ் சார்பில் இருக்குது. கொஸ்தீட்டோட பெருமானம் எனக்கு தெரியும். அப்ப இந்த கோணத்துக்கு நீங்க கொஸ்தியை போடலாமா இல்லையா? இது தெரியும், இதை கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும். சாரி, இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறதா உங்களோட அடுத்த நோக்கம். அப்ப எக்ஸை கண்டுபிடிக்க நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன முறையை கையாள போறீங்க? காஸ் விதியை கையாளலாம். அப்ப இந்த 3 உச்சிகள்ல எந்த உச்சிக்கு காஸ் விதியை போட்டால் நல்லன்னு நினைக்கிறீங்க? எதுக்கும் போடலாம், எதுக்கு போட்டால் அழகா இருக்கு? ஏக்கா, பிக்கா, சிக்கா? எந்த உச்சிக்கு போட்டா நல்லம்? பிக்கு. ஏன்? என்ன காரணம்? இந்த கொஸ் ஆல்பாட பெருமானம் எனக்கு தெரியும், விளைஞ்சோ. இந்த கோணம் அல்பாவா இருந்தால் கொஸ் ஆல்பாட பெருமானம் தெரியும் எனக்கு. இப்ப கொஸ் ஆல்பா தெரியும்னா இந்த கோணத்துக்கு கொஸ் விதி போட்டால் பாருங்க, இவர் எக்ஸ் சார்புல இருக்கிறார், இவரும் எக்ஸ் சார்புல இருக்கிறார், இவர் 10ன்னு தெரியும். கொஸ் ஆல்பாக்கான பெருமானம் எனக்கு தெரியும். சமன்பாடுல போட்டா நேரடியாக விட வருமா இல்லையா? எக்ஸை கண்டுபிடிக்கலாம், எக்ஸை கண்டுபிடிச்சா கணக்கு முடிஞ்சு. இப்ப கொஸ் ஆல்பாக்கான சமன்பாடு முக்கோணி ஏபிசியில் கொஸ் விதிப்படி கொஸ் ஆல்பாக்கான சமன்பாடு வருங்க இப்படி வரும். 10ன் வர்க்கம் அங்கால 3ன் கீழ் 2 எக்ஸ் முழுவதின் வர்க்கம், இவங்க 2 பேரையும் வர்க்கம் மைனஸ் எதிரா உள்ள ஒரு வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம், கீழே 2 தர இவங்க 2 பேரையும் பெருக்கம் 3ன் கீழ் 2 எக்ஸ் தர 10. எக்ஸுக்கு வர விட என்ன அலகில் வரும்? எக்ஸுக்கு வர விட எந்த அலகில் வரும்? மீட்டரா, சென்டிமீட்டரா, மில்லிமீட்டரா, கிலோமீட்டரா? சென்டிமீட்டர்ல வரும். எனக்கு 10ன்றது சென்டிமீட்டர்ல இருக்குது. அப்ப இங்கேயும் சென்டிமீட்டர், இங்கேயும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், அதுவும் சென்டிமீட்டர். 3ன் கீழ் 4 சமன் 100, 9ன் கீழ் 4 எக்ஸ் வர்க்கம் இப்படி வரும். இவரை முதல்ல கீழே கொண்டு வருவோம், கொண்டு வந்துட்டு சுருக்குவோம். நாலு தர 30. அப்ப இந்த நாளுக்கு இந்த நாலு கேன்சல். 30 எக்ஸ். அப்ப எல்லாம் குறுக்கு பெருக்கி ஒரு பக்கமாக்கி எடுத்தா பாருங்க, 5x வர்க்கம் வரும் மைனஸ் 90 எக்ஸ் வரும், சக ஒரு 400 வரும், சமன் 0 வரும். பெருக்கினால் 2000 வரணும், கூட்டினால் 90 வரணும். வரேன். ம். 10 8. சரி, அப்ப இவரை காரணிப்படுத்தினா எப்படி வருது? பெருக்கினால் 2000, கூட்டினால் 90. யார் யாரு? 5ஆல சுருக்கலாம், அது லேசா. 5ஆல சுருக்கி வைக்கும். அப்ப 5ஆல சுருக்கினால் எக்ஸ் வர்க்கம் வரும் 18x, 18x வரும், அங்கால 80 வரும். 10 8 லேசா போச்சு. எக்ஸ் ஆய 10 எக்ஸ் ஆய 8 சமன் 0 வரும். அப்ப எக்ஸுக்கு வார விடையில் என்னென்ன இருக்கு? 10,8 இருக்கு. 2 விட வந்திருக்குது. ரெண்டும் சரியா, ரெண்டும் பிழை, ரெண்டுல ஏதோ ஒன்றுதான் சரியா. யாரு? ஒன்று சரி. யாரு? 8. ஏன் 10 சரியில்லை? பாருங்க, இந்த நீளம் 10,
ஆனா சொல்லிட்டாங்க இதான் மிகச்சிறிய பக்கம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவர் மிகச்சிறிய பக்கமாக இருந்தால் இவர் திரும்ப 10 வரையிலுமோ 10 வந்து இரு சமூகம் கூனியா போயிரு. இவர் சிறிய பக்கமா இருந்தா இவரும் சிறிய பக்கமா போயிருப்பார். ரைட்? அப்ப இவர் தான் சிறிய கோணம், அப்ப இவர் தான் சிறிய பக்கம். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 10 ஷூரா சொல்லலாமா இல்லையா? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 10. ஆகவே எக்ஸுக்கு வர விட என்னவா இருக்கும்? கட்டாயம் 8 தான் இருந்திருக்கணும். இப்ப இதே விஷயத்தை நான் சைன் விதியை பயன்படுத்தி எடுக்கலாம்னு யோசிப்போம். அப்ப இவர் எக்ஸ், இவர் 10, இவர் 3 கீழ் 2 எக்ஸ். இப்ப இதே விஷயத்தை நான் சைன் விதியை பயன்படுத்தி எழுதலாமான்னு யோசிச்சா பாருங்க. இது 2 ஆல்பா, இது ஆல்பா, இது எவ்வளவு? 90 மைனஸ் 180 மைனஸ் 3 ஆல்பாண்டு வரும். ரைட்? பை மைனஸ் 3 ஆல்பாண்டு வரும். இப்ப இந்த முக்கோணிக்கு நீங்க சைன் விதியை போட்டா எப்படி ஒரு சமன்பாடு? எனக்கு எக்ஸ கண்டுபிடிக்கிற நோக்கம் அல்பா தெரியும். அப்ப அல்பா தெரியுமாக இருந்தா நான் எக்ஸ கண்டுபிடிக்க எப்படி சைன் விதியை பாவிச்சிருக்கலாம்? சமன்பாடு எப்படி வரும்? நான் இந்த இடத்துல எழுதுறேன். எக்ஸின் கீழ் சைன் ஆல்பா சமன் 3 கீழ் 2 எக்ஸின் கீழ் சைன் 2 ஆல்பா சமன் யாரு? 10 கீழ் சைன் அங்கால பை மைனஸ் 3. ரைட்? இப்ப யாரையும் எடுத்தா எனக்கு எக்ஸ கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் எடுத்தா எக்ஸ கண்டுபிடிக்கலாமா? வராது. யாரையும் எடுத்திருக்கேன். இவரையும் அவரையும் எடுக்கலாம் லேசாவும். ரைட்? அப்ப இவரையும் எடுத்தா பாருங்க. எக்ஸின் கீழ் சைன் ஆல்பா சமன் பெரிய பிரச்சனை வரப்போகுது. 10 கீழ் என்னடு வரும்? சைன் 3 ஆல்பா வரும். பை மைனஸ் 3 ஆல்பா தானே, அப்ப சைன் 3 ஆல்பான்னு வரும். அப்ப அடுத்த நாள் என்ன கேட்க போறேன்னு தெரியும். சொல்லுங்க பாப்போம் என்ன வரும்? சைன் 3 ஆல்பாட விரிவு தொடர்ச்சியா 3வது கிளாஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். 4 ஷூரோ? சரியா? சரி மாதிரி இருக்குதா? சைன் 3 ஆல்பாட விரிவு நானும் அடிக்கடி மறந்துடுவேன். நீங்க ஞாபகப்படுத்தி விட்டுருங்க. 2 ஆல்பா பிளஸ் ஆல்பா என்ன? மாறி வரும். 3 சைன் ஆல்பா மைனஸ் 4 சைன் கணம் ஆல்பா. ரைட்? 3 சைன் ஆல்பா மைனஸ் 4 சைன் கணம் ஆல்பா இவரோட வரும். சைன் 3 ஆல்பாட வரும். அப்ப ஆல்பா நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால இங்க ஒரு ஆல்பா, இங்க ஒரு ஆல்பா, இங்க ஒரு ஆல்பா கேன்சல் ஆகி போனார். பாருங்க எக்ஸ் சமன் 10 கீழ் 3 மைனஸ் 4 சைன் வர்க்கம் ஆல்பான்னு வரும். ஏன்னா கொஸ் ஆல்பாட பெருமானம் 3 கீழ் 4 தெரியும். சைன் வர்க்கம் ஆல்பா தெரிஞ்சால்தான் எக்ஸ கண்டுபிடிக்கலாம். அப்ப சைன் வர்க்கம் ஆல்பாக்கு வர என்னன்னு போடலாம்? கொஸ் வர்க்கம் 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் போடலாம் மேடம். சைன் வர்க்கத்துக்கும் கொஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்குது? 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் ஆல்பா சமன் சைன் வர்க்கம் ஆல்பா. அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் 10 கீழ் 3 மைனஸ் 4 தர 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் ஆல்பான்றது 9 கீழ் 16 வரும். ரைட்? சுருக்கி பார்ப்போம். 10 கீழ் 3 மைனஸ் 4 இங்க 7 வரும். 7 கீழ் 16 வரும். அப்ப இவரையும் சுருக்கினா இங்க 4 வரும். 12 சாய 7 5 வரும். இப்ப 4 மேல போகும். 4 தர 10 கீழ் 5 வரும். 8 வரும். சரியோ? சுருக்கல் தான். இதுவரைக்கும் திரிகோண கணிதம். இதுக்கு அங்க என்ன ஒரு பேசிக் மேத்ஸ் சுருக்கல். 8 மாங்காவா தேங்காவான்றதையும் போட்டு வச்சது. விளங்கிச்சோம்? அப்ப அப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். கொஸ் விதி பயன்படுத்தியும் செய்யலாம். சைன் விதியை பயன்படுத்தியும் சுருக்கல் பிழலாம் செஞ்சு முடிக்கலாம். ஆனா சில கணக்குக்கு இப்ப கொஸ் விதி பயன்படுத்தினாதான் ஆன்சர் வரும் இருக்கு. சில கணக்குக்கு சைன் விதி பயன்படுத்தினாதான் ஆன்சர் வரும் இருக்கு. இந்த கணக்குல அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. அதை எழுதி முடிச்சுட்டு 4வது கேள்வியும் செய்யுங்க. பாஸ் பேப்பர்ல 4வது கேள்வி அதையும் ஒரு செய்யுங்க, ட்ரை பண்ணுங்க.
படம் கொண்டு வர்றீங்க, அப்போ உங்களுக்கு ஐடியா வேணும். எழுதி முடிச்சுட்டு நாலாவது கேள்வி பாருங்க, எழுதி முடிச்சுட்டு. கவனமா படம் கொண்டு வர்றீங்க, சொல்லப்பட்ட தரவுகளை மார்க் பண்ணுங்க. நாலாவது கேள்வி இருக்கும் வாசிங்க. ஏபிசி என்பது சிம்பிள் பி பெரிது, சிம்பிள் சி. சிம்பிள் சியை விட சிம்பிள் பி பெருசா, இந்த பக்கம் பெருசா இருக்கேன், இந்த பக்கத்தை விட. முக்கோணி ஆகும். டி கமா இ எனும் புள்ளிகள் ஏயினூடாக உள்ள இடையம் ஏடி. இடையம்டா சொல்லிருக்கணும், இடையம்டா இங்க இருந்து வரையப்படுற இடையம்ன்ற நேரம் இவர நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடு, அதான் இடையம். அப்ப இந்த உச்சியில இருந்து இவருக்கு நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடு தான் இடையம். இப்ப இடையம் ஏடி, அப்ப அது ரெண்டா பிரிக்கும், இப்படி வரும். இவர நடுப்புள்ளிக்கு வரையப்படுற கோடு இதான் டி. சரி, இடையம் ஏடி ஆகும். ஏடி கமா ஏஇ ஆகிய கோடுகள் கோணம் ஏஏ முக்கூறிடுவதாக உள்ளன. அப்ப ஏடி ஏஇ மூன்று பேரும் கோணம் ஏஏ முக்கூறு இதுதான். இந்த புள்ளி ஏண்டி வச்சுக்கோமே. அப்ப இந்த கோணம் எவ்வளவு? குட்டி கோணம் ஏடின்ற கோடும் ஏஇன்ற கோடும் ஏயினை முக்கூறிடுதான். முக்கூறிட என்றால் மூணா பிரிக்குது. அப்ப இந்த குட்டி கோணம் எவ்வளவு? ஏ பை 3 வருமா இல்லையா? இவர் மொத்தமாக ஏ இருந்து இவர் ஏ பை 3 வருவார். ஏயின் கீழ் 3. இந்த இவரும் ஏயின் கீழ் 3, இவரும் ஏயின் கீழ் 3. ரைட், ஓகே. பிசி மீது உள்ளன. தக்கவாறு தெரிந்திருக்கப்பட்ட இரு முக்கோணிகளுக்கு சைன் நெறியை பிரயோகிப்பதன் மூலம்
cos a by 3 சமன் இதனை காட்டுங்க பாப்போம். அப்ப இந்த மொத்த நீளம் b ஆக வரும். இது c ஆக வரும். BDன்ற நீளம் a by 2 ஆக வரும். சரிதானே? அது மாதிரி இந்த நீளம் இன்னொரு a by 2 ஆக வரும். பொருத்தமான முக்கோணிகளுக்கு சைன் நெறியை பிரயோகிப்பதன் மூலம் cos a by 3 பெருமானம் இதனை காட்டுக. b இன் கீழ் 2c என காட்டுக. பிரயோகிச்சு காட்டுங்க பாப்போம். எனக்கு எந்த முக்கோணம் தெரிவு செய்ய போறீங்க, எப்படி தெரிவு செய்ய போறீங்க, கவனமா பிரயோகிச்சு எடுங்க. சைன் விதியை பிரயோகிங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, கரைச்சலும் இல்லை. இப்ப முக்கோணியை தெரிவு செய்யறது மட்டும்தான் உங்களோட ஆகப்பெரிய வேலை. மொத்தமாக எத்தனை முக்கோணிகள் தெரியுதுங்க? மொத்தமாக எத்தனை முக்கோணிகள் காணப்படுது? இல்லை, இடைத்தர கோணங்கள் சமப்படுத்தப்படாது. பக்கத்துல நடுப்புள்ளிக்கு வரையப்படுது. அவ்வளவு. எத்தனை முக்கோணிகள் காணப்படுது? 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 7 முக்கோணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல பொருத்தமான 2 முக்கோணி இருக்கட்டும். இல்ல 6 தான் இருக்கு தானே? ஃபர்ஸ்டா படத்தை சரியா வரைங்க. இப்ப சரியா வரைஞ்சிட்டு யோசிங்க, எந்த முக்கோணிக்கு நான் சைன் விதி பயன்படுத்தலாம், எந்த 2 முக்கோணிகளுக்கு பயன்படுத்தலாம், எது ரெண்டுக்கு பயன்படுத்தினால் கேட்கப்பட்ட முடிவு எடுக்கலாம். cos a by 3க்கான கோவை தான் எடுக்க போறோம். வர வேண்டிய ஆன்சர்ல பியும் சியும் வரணும். இன்னொரு மாதிரி சொல்றதா இருந்தால் a வராம இருக்கணும். யார் யாருக்கு நாங்க சைன் விதி பயன்படுத்தலாம்? ஓகே, நல்ல ஒரு தெரிவு தான், பயன்படுத்தலாம். இது 2 முக்கோணிக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு முக்கோணி அவர் ரைட். ஓகே, பிரயோகிச்சு பாருங்க. சரி, விடையை வச்சு யோசி. வர வேண்டிய விடையில யாருக்கும் இல்ல தொடர்பு எடுக்க போறோம். 2 முக்கோணிக்கு சைன் விதியை பிரயோகிக்க போறோம். மொத்தமாக ஒரு 6 முக்கோணி இருக்கிறார். பெரிய முக்கோணி ஒன்று இருக்குது, இந்த இங்கால ஒரு முக்கோணி இருக்குது, இப்படி ஒரு முக்கோணி இருக்குது, இங்க ஒன்று இருக்குது, நிறைய ஏகப்பட்ட முக்கோணி இருக்குது. ஏதோ 2 முக்கோணிகளுக்கு நாங்க சைன் விதியை பிரயோகிக்க போறோம். வர வேண்டிய ஆன்சர்ல யாரெல்லாம் வரணும்? a by 3 வரணும். வேற சிம்பிள் பியும் சிம்பிள் சியும் வரணும். a வராமல் இருக்கு, சிம்பிளே வராம இருக்கு, அப்படிதானே? அப்ப a by 3 கொண்டு வரணுமாக இருந்தால் கட்டாயம் இந்த முக்கோணி இல்லாட்டி இந்த முக்கோணி இல்லாட்டி இந்த முக்கோணி தொடர்பு வரணுங்க இல்லையா? அப்ப எனக்கு a by 3 எடுக்கலாம். ஆனால் இந்த முக்கோணிக்கு பயன்படுத்துற நேரம் பாருங்க, இந்த நீளம் எனக்கு a by 2ன்றது தெரியும். ஆனா இந்த முக்கோணி எடுத்திருந்தால் இந்த நீளம் எவ்வளவுன்றது எனக்கு தெரியுமா? தெரியாதானே? அது மாதிரி இந்த முக்கோணத்தை எடுத்திருந்தால் a by 3 வரும், ஆனா இந்த நீளம் எவ்வளவுன்றது தெரியாது. அப்ப நீங்க பொருத்தமான முக்கோணியாக எனக்கு இப்போதைக்கு நினைக்குது இந்த முக்கோணி எடுக்கிறது நல்லம். ஏன்னா இந்த நீளம் எனக்கு a by 2ன்றது தெரியும், ரைட்? அப்ப இந்த முக்கோணிக்கு நீங்க சைன் விதியை பிரயோகிச்சால் உங்களோட சமன்பாடு எப்படி வரும்? சும்மா ஒரு கணக்கு செஞ்சுட்டு போக விளங்கும். சும்மா ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லிட்டு போங்களேன். ஏடிசின்ற முக்கோணிக்கு சைன் விதியை பிரயோகிச்சால் எப்படி வரும்? a by 2வின் கீழ் sin a by 3, cos a by 3 தான் வரணும், ஆனா sin a by 3 வந்திருக்கு, பரவாயில்ல. அடுத்தது
சியின் கீழ் சியின் கீழ் இல்ல இந்த முக்கோணத்தை தானே பாவிக்கிறோம். அப்ப இந்த முக்கோணத்தை பாவிச்சால் a/2 கீழ் sin a/3 வரும். வேற b யின் கீழ் இந்த கோணத்தை நாங்க ஒரு தீட்டான்னு வச்சுக்கோமே. அப்ப இந்த கோணம் தீட்டா வந்தா என்ன வரும்? sin தீட்டாண்டு வரும். இருக்கட்டும். அடுத்தது AD யின் கீழ் sin c வரும். ரைட், தொடர்படுத்தியது பாருங்க. தீட்டா வந்திருக்குது, b வந்திருக்குது, a/2 வந்திருக்கு. இப்ப அடுத்த முக்கோணம் யாராக இருப்பார்? யார் எடுக்கலாம் நினைக்கிறீங்க? ஏன்னா sin a/3 தான் வந்திருக்கு. cos a/3 வேணும். அதே நேரம் a/2 எல்லாம் இல்லாம ஏன்ற கோணமே இல்லாம சி உள்ளுக்கு வரணும். சி உள்ளுக்கு வர மாதிரி எந்த முக்கோணத்தை தெரிவு செய்யலாம்? பெரிய முக்கோணம் ஏபிசியா ஏடிபியா? ஏபிசிய பயன்படுத்தினால் ஏ வரும், சி வரும், பி வரும். விளங்குதோ? முக்கோணி ஏடிபிய பயன்படுத்தினா பாருங்க 2a/3 ஒன்று வரும். இப்போ sin 2a/3 இன் கீழ் a/2 வரும். ஏற்கனவே நாங்க sin a/3 இன் கீழ் a/2 எடுத்து வச்சிருந்தோம். பிரிச்சு விட்டா a கேன்சல் ஆகி விளங்குதோ? அப்ப இந்த முக்கோணி பயன்படுத்துறது பொறுத்த மாதிரி மாறி விளங்குதா இல்லையா? ரைட். இப்ப இந்த முக்கோணிக்கும் இந்த முக்கோணிக்கும் பிரயோகிச்சு பாருங்க என்ன நடக்குது. இது என்ன சொல்றோம், யோசிச்சு பார்த்தா எடுக்கணும். நீங்க பிராக்டிஸ்ல வாரதாவது. அப்ப எந்த முக்கோணிடும் இப்ப தெரிவு செஞ்சாச்சு. அந்த ரெண்டு முக்கோணியும் எனக்கு சைன் விதியை பயன்படுத்தி ரெண்டு தொடர்பு எழுதி காட்டும். ரெண்டு முக்கோணி சொல்லுச்சுன்னா அதோட இப்ப ரெண்டு முக்கோணி எடுத்தாதான் எனக்கு கொசை பத்திரியை கண்டுபிடிக்கலாம். நேரடியா வேற எந்த பக்கம் தெரியாது சொல்லிச்சுன்னா இரு முக்கோணிகளை பொறுத்தமான. அப்ப ரெண்டு முக்கோணி யாருன்றது தெரிவு செய்யும். ரெண்டு முக்கோணி பயன்படுத்தி நாங்க எடுக்கிற கோவையில எங்களுக்கு a/3 வரணும், பியும் சி மட்டும் தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க முக்கோணில தெரிவு செய்ய பழகும். வராது. இப்ப நீங்க பெரிய முக்கோணி எடுத்தா உங்களுக்கு கேபிட்டல் என்ற கோணம், கேபிட்டல் பி என்ற கோணம், கேபிட்டல் சி என்ற கோணம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். அப்ப a/3 தான் எனக்கு தேவை. அதுக்கேற்ற மாதிரி முக்கோணில யாரை தெரிவு செய்யும்? ஒன்றுமே இல்லாட்டி திரும்ப நீங்க பெரிய முக்கோணிக்கு போயிட்டு அப்படி சுத்தி உடைச்சும் வரலாம். இப்ப நீங்க நேரடியா தெரியுற மாதிரி a/3 கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம் தான் யோசிப்பேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் முக்கோணி ஏடிசிக்கு பாதி. முதலாவது கணக்கு நான் செய்யறதோட சேர்ந்து நீங்களும் செய்யணும். ரெண்டாவது கணக்கு ஐடியா சொல்லுவேன், நீங்க செய்யணும். மூன்றாவது கணக்கு சுயமா நீங்களே செய்யற மாதிரி இருக்கேன். அப்ப இது ரெண்டாவது கணக்கு. தூவா பாருங்க, அவசரப்படாம. ரைட். இப்ப அடுத்த முக்கோணி யாரு? ஏசிடிக்கு பயன்படுத்தி முடிய அடுத்த முக்கோணி யாரு? ஏபிடி. ரைட், ஏபிடிக்கு பயன்படுத்திருக்கீங்கன்னா சரி. இப்ப இதுவும் சரி, இதுவும் சரி. எங்களுக்கு ஏ தேவையில்ல, தீட்டாவும் தேவையில்ல, பிசி மட்டும்தான் தேவை. என்ன செய்யலாம்? அப்ப பிரிச்சு விட்டுறலாம். முக்கோணி ஏடிசிக்கு பாவிச்சாச்சு. இப்ப முக்கோணி ஏபிடிக்கு பாவிப்போம். கீழே எழுதுறோம், தெளிவா விளங்கும். இதே ஆர்டர்ல எழுதணும். இப்ப a/2க்கு கீழே sin அங்கால 2a/3 வரும்.
சம். இங்க தீட்டா மாறி இங்க பை மைனஸ் தீட்டா. பை மைனஸ் தீட்டாக்கு எதிராக உள்ள பக்கம் சி. சியின் கீழ் சைன் பை மைனஸ் தீட்டா சமன். அடுத்து ஏடின்ற பக்கம் வரணும். அப்ப ஏடிக்கு கீழே சைன் பின்ற மாதிரி வரும். இவரை பத்தி நான் யோசிக்க தேவை. ரைட். இப்ப எங்களுக்கு ஏ தேவையில்ல. ஏ பை 3யும் பியும் சி மட்டும் தான் ஆன்சர்ல தேவை. அப்ப இது ரெண்டும் தான் தொடர்பு. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தொடர்புபடுத்தி ஒரு சமன்பாடு உருவாக்கி பிசி எல்லாம் தொடர்புபடுத்தணும்னா என்ன செய்யலாம்? பிரிச்சு விட்டுலாம். பாருங்க, பிரிக்கிறோம் அழகா வரும். இந்த ஏ பை 2க்கு இந்த ஏ பை 2 கேன்சல். இந்த ஏ பை 3 தொடர்புபட்ட ஒரு சமன்பாடு வரும். இங்கால பக்கம் யாரெல்லாம் கேன்சல்? தீட்டாவும் தீட்டாவும் கேன்சல். பியும் சி மட்டும் வரும். ரைட். இங்க உள்ள பத்தி நான் யோசிக்க தேவை. சரிதானே? அப்ப 1 2ஆல பிரிச்சு விட்டா பாருங்க, 1ன் கீழ் 2ன்ற நேரம் உங்களுக்கு சமன்பாடு எடுக்கலாம். a by 2வின் கீழ் sin a by 3 முழுவதின் கீழ் a by 2வின் கீழ் sin 2a by 3. இது சமன் யாருக்கு என்றால் b இன் கீழ் sin theta, c இன் கீழ் sin theta. b இன் கீழ் sin theta முழுவதின் கீழ் c இன் கீழ் sin theta. சுருக்கக்கோள a by 2க்கு a by 2 கேன்சல். இவர் அப்படியே மேல வரும். sin 2a by 3 கீழே sin a by 3 சமன் sin thetaக்கு sin theta கேன்சல். b இன் கீழ் c. இப்போ அடுத்த வரையில ஆன்சர் வரும். சரியோ? cos a by 3 கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம்? அடுத்தது இவரோட a by 3 2 மடங்காக எழுதலாம். 2 தீட்டான்ற மாதிரி ஃபார்மேட். அப்ப இவருக்கு நீங்க 2 மடங்கு கோணம் எழுதினா பாருங்க, 2 sin a by 3 அங்கால cos a by 3 கீழே ஒரு sin a by 3. இப்படி அந்த வெட்டுப்படக்கூடிய மாதிரி தொடர்புல எடுக்கணும். ரைட். வெட்டுப்படக்கூடிய மாதிரி முக்கோணில தெரிவு செய்யணும். ரைட். இந்த ரெண்டு முக்கோணம் எடுக்கணும் உங்களுக்கு விளங்கணும். a by 2 a by 2 கேன்சல். அப்ப இந்த தீட்டாவும் பை மைனஸ் தீட்டாவும் கேன்சல். சில நேரம் இப்படியும் தொடர்பு எடுக்க வரும். ஏடிக்கு ஏடி கேன்சல். ரெண்டுமே பொது பக்கம் தானே. அப்படி பொது பக்கங்கள் வார மாதிரி முக்கோணிகள், இல்லாட்டி வெட்டுப்பட பிரிக்கிற வெட்டுப்படக்கூடிய முக்கோணிகள், இப்படி நீங்க தொடர்பு எடுத்தீங்களா இருந்தால் பிரிச்சு விட்டு லேசா அந்த மாதிரி தொடர்பு எடுக்கக்கூடியதா இருக்கு. இது பிராக்டிஸ்ல வரதா உண்மை, தியரி ஒன்று இல்லை. அப்ப b இன் கீழ் c வரும். sin a by 3க்கு sin a by 3 கேன்சல். அப்ப cos a by 3 சமன் b இன் கீழ் 2. ஃபர்ஸ்ட் பார்ட் சரி. அடுத்த பகுதி சொல்றாங்க என்றால் டிஇக்கு இபி ஒன்றுக்கு கே. டிஇக்கு இபி ஒன்றுக்கு கே. அப்ப இவர் 1 சென்டிமீட்டர், இவர் கே சென்டிமீட்டர். சரியா? டிஇக்கு இபி ஒன்றுக்கு கே. அப்ப இவர் 1 சென்டிமீட்டர், இவர் கே சென்டிமீட்டர். சரியா? அது மட்டுமா? டிஇக்கு இபி ஒன்றுக்கு கே என்றால் இவர் ஒன்று, இவர் கேன்றது மட்டுமா விடை? இல்ல. இவருடைய நீளத்தை இவருடைய நீளத்தால பிரிச்சால் வார பெருமானம் ஒன்றின் கீழ் கே ஆக வரும். அதான் அர்த்தம். வேணும். அப்ப இவர் 2, இவர் 2 கே வரைக்கும் மேலும், இவர் 4, இவர் 4 கே வரைக்கும் மேலும். அந்த விகிதம் தான் ஒன்றுக்கு கே. அப்ப இவர் 1 சென்டிமீட்டர், இவர் கே சென்டிமீட்டர் அர்த்தம் இல்லை. டிஇக்கு இபி சமன் ஒன்றுக்கு கே. விளைஞ்ச வித்தியாசம். ரைட். அப்ப டிஇக்கு இபின்றது ஒன்றுக்கு கே ஆக இருந்தால் இப்ப அங்கால என்ன கேட்கிறோம். அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், டிஇ நீங்க இபியால பிரிச்சால் ஒன்றின் கீழ் கே வரும். விளங்குதோ? ரைட். இப்ப யோசிங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்க யோசிக்கலாம் என்ன செய்யணும்ன்றது. எனின் cos a by 3 ஆனது இதற்கும் சமம் என காட்டுது. அப்ப இதுக்கு சமன் காட்ட சொல்லல, இதுக்கும் சமம் என காட்டுது. ஏற்கனவே cos a by 3க்கு ஒரு கோவை எடுத்து வச்சிருக்கேன். அப்ப cos a by 3க்கு இன்னொரு கோவை, தரப்பட்ட கோவை 2 பிளஸ் kc இன் கீழ் 2 kb என காட்டுக. இதுக்கும் சமனா வரும்னு காட்ட சொல்லியிருக்கேன். கொஞ்சம் தலை வேலை செய்யற பிள்ளையா இருந்தால்
நான் சொல்லிட்டு போற விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும், எந்த முக்கோணிகள் பயன்படுத்த போறோம்ன்றது விளங்கி இருக்கு. விளங்கிச்சா? சொன்ன தரவு இவ்வளவுதான். ED-க்கு BE சமன் 1-க்கு K. அப்ப ED-ன்ற நீளத்தினை BE-ன்ற நீளத்தால பிரிச்சால் என்ன வரும்? 1-ன் கீழ் K வரும். ரைட். இப்ப யோசிங்க யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பயன்படுத்தி cos A by 3 கண்டுபிடிக்கலாம். அவ்வளவு தூரம் பயன்படுத்தும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். cos A by 3 பெருமானம் டைரக்டா கண்டுபிடிக்கலாம் மாதிரி எனக்கு படுது. யோசிங்களேன். வர வேண்டிய ஆன்சர்ல பியும் சி மட்டும் தான் இருக்குது. சரி யோசிங்க பாப்போம். cos A by 3க்கு சமவெளிவான இன்னொரு கோவை.
திரும்பவும் ஒரு cos a by 3 தான் கொண்டு வர போறோம். உங்களுக்கு தெரிஞ்சது ED இன் கீழ் BE சமன் 1 இன் கீழ் K. கவனமா யோசி. ED நீளம் என்ன வரைக்கும் யாருக்கும் சொல்லலும் பாருங்க. EDக்கு BEன்றது 1க்கு K. நான் கேட்கிறேன் இந்த EDன்ற நீளம் எவ்வளவாக இருக்கும் யாருக்கும் சொல்லலும். EDன்ற நீளம் யோசிச்சா சொல்லலாம். யோசிங்க பாபு. எவ்வளவு பாருங்க. இந்த BDன்ற மொத்த நீளத்தின் எத்தனை பங்கு ED? ஒரு பங்கு இல்ல. எத்தனை பங்கு? அது பச்சை பிள்ளை. எத்தனை பங்கு பாருங்க. BEக்கு ED, Kக்கு 1. சரிதானே? BDன்ற மொத்த நீளத்தின் எத்தனை பங்கு இவர்? சரி, BDய எத்தனையா பிரிச்சு ஒரு பங்கு ED? இப்படி கேட்டாலும் சொல்றீங்கல்ல. சொல்லுவோம் இந்த மொத்த நீளம் ஒரு 5x சொல்லுவோம். ரைட், ABன்னு சொல்லுவோமே. நான் சொல்றேன் இப்ப இந்த C ஒரு புள்ளி காணப்படுது எப்படின்னா ACக்கு CB 2க்கு 3. அப்ப இந்த நீளம் எவ்வளவு? இந்த நீளம் எவ்வளவு? இந்த நீளம் 2x, இந்த நீளம் 3x. அப்ப இந்த ABன்ற நீளத்தின் எத்தனை பங்கு இவர்? இவர் 2 பங்கு, இவர் 3 பங்கு. அப்ப இந்த நீளத்தை கண்டுபிடிக்க நீங்க என்ன செஞ்சீங்க? எப்படி 2x வந்துச்சு? எப்படி 2x வந்துச்சு? 5x இன் 5x மொத்த விகிதம் 5ஆல பிரிச்சு அதுல எத்தனை பங்கு ஏசி? 2 பங்கு ஏசி. அப்படிதானே? அப்ப இந்த மொத்த நீளம் எவ்வளவு? BDன்ற மொத்த நீளம் A/2. அப்ப A/2ன்ற மொத்த நீளத்தினை K பிளஸ் 1ஆல பிரிக்கணும். ஏன்னா இந்த மொத்த நீளம் Kக்கு 1ன்னு வருது. இங்க 2க்கு 3ன்னு வந்த மாதிரி இவர் Kக்கு 1ன்னு வர. மொத்தமா எத்தனை பங்காக பிரிக்கணும்? K பிளஸ் 1 பங்காக பிரிக்கணும். பிரிச்சு EDன்றது எத்தனை பங்கா அவர்ல? EDன்றது ஒரு பங்கு. அப்ப இவரை நீங்க 1ஆல பெருக்கினால் வர நீளம் தான் EDயாக இருக்குமா இல்லையா? விளைஞ்சோ டக்குன்னு சொல்லுங்க. BEன்ற நீளம் எவ்வளவு? A/2 வினை ரைட் தர K ஆக இருக்கு. விளங்கிச்சோ? அப்ப அந்த நீளங்கள் எனக்கு A K சார்புல தெரியும். தேவைப்பட்ட இதையும் பயன்படுத்தி கொண்டு செய்யும். எனக்கு BEயும் தெரியும், EDயும் தெரியும். திரும்பவும் cos A/3 வரணுமாக இருந்தால் எப்படியோ இந்த மாதிரி ஒரு செட் வரணும்ன்றது விளங்குதா இல்லையா? அப்ப இவரை கொண்டு வரதுக்கு யார தெரிவு செய்யலாம்? கவனமா யோசிங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச முடிவு EDன்ற நீளம் A இன் கீழ் 2K பிளஸ் 1. அது மாதிரி BEன்ற நீளம் KA இன் கீழ் 2K பிளஸ் 1. cos A/3 வரணுமா இருந்தால் sin 2A/3 இன் கீழ் sin A/3 வந்துட்டால் சார். அப்ப எந்தெந்த முக்கோணிகள் தெரிவு செய்யலாம்னு கவனமா யோசிங்க. சரியான சார்.
ரைட், எந்தெந்த முக்கோணம் எடுக்க போறீங்க? ஏஇபியையும் சிஏயும் எடுக்கலாம். ரைட், முடிஞ்சு. அப்ப ஏஇபியையும் ஏஇசியையும் எடுத்தால் எனக்கு இடின்ற நீளம் தெரியும், இசின்ற நீளம் அவரோட a/2 கூட்டி வருது. அப்ப இந்த நீளம் தெரியும். அப்ப இங்க ஒரு 2a/3 ஒன்று வரும். அதே மாதிரி இந்த முக்கோணத்தை பயன்படுத்தினா பாருங்க, ஒரு a/3 வரும். எனக்கு இந்த நீளமும் தெரியும். விளங்குதோ? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கணக்கு உருவாக்கி கொண்டு போறதுதான். சரிங்களா? அழகா யோசிக்கணும். ஏதாலும் விளங்காம இருந்தா, டவுட் இருந்தா சொல்லுங்க. இடி பிளஸ் டிசி நீளத்தையும் கண்டு வச்சுக்கொள்வோம் மேடம். அப்ப இடி பிளஸ் டிசின்றது ஈஸி ஆகும். கே பிளஸ் 1 பெருக்கி விட்டால் a/2 வெளியே எடுக்கலாம். 1 plus 1 over k plus 1 a/2 தர k plus 2 இன் கீழ் k plus 1. இந்த கோணத்தை அல்ஃபான்னு வச்சு b இன் கீழ் sin ஆல்பா. அப்ப 3 பிரிப்போம். a/2 எல்லாம் கேன்சல் ஆகி போகுது. இவரால பிரிக்கணும்னு பாருங்க. a/2க்கு a/2 கேன்சல், k plus 1க்கு k plus 1 கேன்சல். sin a/3 தர k plus 2 கீழே இவரும் இவரும் கேன்சல் தானே, இது மேல போச்சு, கீழே sin 2a/3 மிச்சம். சமன் இவரால பிரிச்சா பாருங்க, sin ஆல்பா கேன்சல், b இன் கீழ் c இது முடிஞ்சு. வர வேண்டிய ஆன்சர்ல யாரெல்லாம் கொண்டு வரணும் அவ்வளவுதான் யோசிக்கணும் நீங்க. சரியா ஆன்சர் cos a/3 இன் கீழ் k is இப்போ ஏசில a is right, a/2 a plus 2 ஆகுது. a is c தானே. ஏசில ஓ, ஓகே a/2 தர k plus 2 அப்படின்னு k plus 2 இன் கீழ் k plus 1 ரைட். இப்போ AEC க்கு பயன்படுத்துற நேரம் பாருங்க, 2a/3 கீழே b ன்ற நீளத்தை போடணும். அப்படிதானே முக்கோணி AEC க்கு பயன்படுத்துற நேரம், ஓ சாரி, AEC க்கு பயன்படுத்த EC மொத்த நீளம் போட்டிருக்கேன். அப்படிதானே EC மொத்த நீளம்ன்றது ED plus DC தானே. ED plus DC, ED நீளம் நாங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சோம், a இன் கீழ் 2 k plus 1 மாதிரி பங்கு பிரிச்சு.
கேக்கு ஒன்று மாதிரி பிரிச்சு ஈடின்ற நீளம் ஏ இன் கீழ் 2k + 1. அப்ப இடி பிளஸ் டிசின்றது a by 2. டிசின்ற மொத்த நீளம் a by 2 தானே, ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப இடி பிளஸ் a by 2, இடின்றது a இன் கீழ் 2k + 1 பிளஸ் ஒரு a by 2. சரி, ரெண்டையும் கூட்டி வார பெருமானம் தான் ஈசின்ற மொத்த நீளம் a by 2 k + 2 கீழ் k + 1. ஏதோ ஒரு k ஒன்று மிஸ் ஆகுது, கொஞ்சம் கவனிங்க. முக்கோணி ABEக்கு பயன்படுத்துற நேரம் C இன் கீழ் sin ஆல்பா போட்டிருக்கிறோம். sin a by 3 என்னென்ன ஆன்சர் வந்திருக்குது? 2 + kc கீழே 2kb வரும். வேணா எங்க k விட்ட வந்து பாருங்க இருக்கு. sin alpha c into sin pi minus alpha. இது இல்ல என்ன b என்ற நீளம் இந்த நீளம் தானே, ka இன் கீழ் 2k + 1 தானே, இங்க k ஒன்று வரும், ஒன்றின் கீழ k என்று வரும். அப்ப இங்க k என்று வந்தால் பிரிச்சு விட்டுற நேரம் 2k + 1க்கு 2k + 1 கேன்சல், ஏக்கு a கேன்சல். இவர் மேல போவார், k + 2 தர sin a by 3, சாரி k into sin 2a by 3 வரும். இங்க ஒரு k ஒன்று வரும், இங்கே ஒரு k ஒன்று வரும். இப்ப குறுக்கு பெருக்கி எடுத்தால் 2kb என்று வரும். சின்ன விஷயம் தான், பெரிய அளவு கஷ்டம் மாறி விளங்கினது கஷ்டம் இல்லை. சரி, ரைட். அடுத்த பகுதி எழுதி முடிங்க, அடுத்த பாட்டையும் செய்யும். சரி, இப்ப k இன் பெருமானம் 1 எனில் a = 90 பாகை என்பதை உய்த்தறிக. எழுதி முடிங்களா? இப்ப k இன் பெருமானம் 1ன்னு சொல்றாங்க. k இன் பெருமானம் 1ஆக இருந்தால் a என்ற கோணம் 90 பாகைன்னு காட்ட சொல்றோம். எழுதி முடிங்க, கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டிய கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா இருந்தால் அங்கால இப்ப வர கேள்வி எல்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன சின்ன கேள்விகள். அந்த காலத்துல மேத்ஸ் பேப்பர் மாதிரி இருந்துச்சு. இப்ப கேட பெருமானம் 1. இப்ப கேட பெருமானம் 1ஆக இருந்தால் a என்ற கோணம் யாரு, அதான் கேள்வி. எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன செய்யலாம்? k = 1ன்னு சொல்றாங்க தானே, ஃபர்ஸ்ட் அதுல கொண்டு போய் பிரதிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்ப கேட பெருமானம் 1ஆக இருந்தால் பாருங்க, k சம்பந்தப்பட்டது இங்க மட்டும்தான் இப்போதைக்கு. அப்ப இவர்ல பிரதிட்டு பார்ப்போம், a தான் கண்டுபிடிக்க போகும். இப்போ cos a by 3 சமன் 1 போட்டால் 3c இன் கீழ் 2b வரும். இப்ப இவரை வச்சுக்கணும் எனக்கு முடிவெடுக்கலுமா ஏன்றது 90 பாகையில வரும்னு சொல்லி? எந்த ஒரு தொடர்பும் இல்லை, பைத்தகரஸ் தேற்றமோ இல்லாட்டி ஒரு சைன் வித் காஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்ப cos a by 3 சமன் 3c இன் கீழ் 2b வந்திருக்குது. எப்ப கேட பெருமானம் 1ஆ இருந்தா. அப்ப a என்ற கோணம் 90 பாகைன்னு காட்டணும்னா நாங்க வேற என்ன தொடர்பை எப்படி பயன்படுத்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? a என்ற கோணம் 90 பாகையாக இருந்தால் எனக்கு சிம்பிள் பி சிம்பிள் சீக்குவல் ஒரு தொடர்புன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு பொதுவா கேட்கிறேன், ஒரு ஓலோல் புள்ளி கேட்கிற மாதிரி கேட்கிறேன். a என்ற கோணம் 90 பாகையாக இருந்தால்
நான் கேட்கிறேன் சிம்பிள் ஏ சிம்பிள் பி சிம்பிள் சிக்குள்ள ஒரு தொடர்புன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவோம். ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக சி வர்க்கம், செங்கோணம் முக்கோணி தானே, ரைட். ஏன்ற கோணம் 90 பாகை, அப்ப ஏக்கு எதிராக உள்ள பக்கம் தான் செம்பக்கமாக வரப்போகுது. சிம்பிள் ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக சி வர்க்கம் வரணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கோவை வந்தால் எனக்கு 90 பாயிண்ட் சொல்லிடலாம். ஆனால் அப்படி ஒரு தொடர்பு வரல இப்போதைக்கு. என்ன செய்யணும்? பிரிச்சு விட்டால் ஒன்று வரும். அது எப்படி ஒன்று வரும்? ஒன்று வராது. அது எப்படி ஒன்று வரும்? பாருங்க, பிசி கேன்சல் ஆகி வரும், 3/2 அப்படிலாம் வரும், 3 வரும். என்ன செய்யணும் பாருங்க. அவரை நிறுவி வச்சதோட சும்மா தான் நினைக்கிறார், பயன்படுத்தவே இல்லாத போது. இப்ப கொஸ்ஏ பை 3க்கு அங்க ஒரு கோவை எடுத்து வச்சிருக்கிறோம், கொஸ்ஏ பை 3க்கு இங்க ஒரு கோவை எடுத்து வச்சிருக்கோம். எப்படியோ நாங்க நிறுவ போற ஆள் வந்து ஏ வர்க்கம் சமன் பி வர்க்கம் சா சி வர்க்கம்ன்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்துட்டால் சரின்னு வழங்குதானே. அப்ப இவங்க 2 பேரும் சமப்படுத்தி விட்டு பார்த்தா எனக்கு இப்படி ஒரு தொடர்பு எடுக்கலாம்ன்றது வழங்குதா? 3c/2b சமன் b/2c மாதிரி ஒரு தொடர்பு எடுக்கலன்றது வழங்குதா இல்லையா? ரைட். இப்ப இவரை பயன்படுத்தி பாருங்க, குறுக்கு பெருக்கினால் 2க்கு 2 கேன்சல், 3c வர்க்கம் சமன் b வர்க்கம் வருது. இந்த ஆன்சர் வரல, ரைட். 3c வர்க்கம் சமன் b வர்க்கம் வருது. இப்ப இவரை வச்சுக்கணும் என்ன செய்ய போறீங்க? இப்ப யோசிங்க, இதெல்லாம் எழுதிட்டு யோசிங்க, திரும்ப என்ன செய்ய போறீங்க? அடுத்து என்ன செய்யலாம்? எழுதி முடிச்சுட்டு யோசி, டைம் போகுது. கொஞ்சம் கொஞ்சமா கணக்கை உருவாக்கி கொண்டு போகணும். அவங்க தந்து தர வேணாலும் நாங்க எதை பயன்படுத்தணும், எதை பயன்படுத்தி இருக்கிறோம், அதுல பயன்படுத்தி கொஞ்சமா கணக்கு உருவாக்கி கொண்டு போறது நல்லா இருக்கு. அப்ப 3c வர்க்கம் சமன் b வர்க்கம் மாதிரி தொடர்பு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இவரை பயன்படுத்தி நாங்க அங்கால அடுத்து என்ன செய்யலாம்? யோசிங்க பாப்போம். இல்லாட்டி ஏ வர்க்கம் இல்லாமலே கூட செய்யலாம், ஏ வர்க்கம் தொடர்பு படாமலே கூட இந்த முடிவை பயன்படுத்தியே செய்யலாம். இப்படி கேட்கிறேன், ஏன்ற கோணம் 90 பாகையாக இருந்தால் a by 2ன்ற கோணம் எவ்வளவாக இருக்கு? சாரி, a by 3ன்ற கோணம் 30 பாகையா இருக்குமா இல்லையா? அப்ப a by 3ன்ற கோணம் 30 பாகையாக இருந்தால் cos a by 3 பெருமானம் என்னவாக இருக்கு? √3/2 ஆக வரும். அப்படிதானே? ஏன்ற கோணம் 90 பாகைன்னு காட்ட போறோம். ஏன்ற கோணம் 90 பாகையா இருந்தால் a by 3ன்றது 60 பாகையில வரும், π/6 ஆக வரும். இப்ப cos π/6 பெருமானம் √3/2 வரும். இப்ப cos a by 3 பெருமானம் ஏதோ ஒரு முறையில √3/2 நான் நிறுவிட்டால் a by 3 கோணம் 60 பாயிண்ட் எடுக்கலாமா இல்லையா? அப்ப a by 3 60 பாயிண்ட் இருந்தா ஏன்ற கோணம் 90 பாயிண்ட் சொல்லலாமா இல்லையா? ரைட். cos a by 3 ஏற்கனவே ஒரு கோவை எடுத்து வச்சிருக்கு. அது மாதிரி பியும் சியும் சம்பந்தப்படுற மாதிரி ஒரு சமன்பாடு எடுத்து வச்சிருக்கு. இப்ப இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யோசிங்க என்ன செய்ய போறீங்க. என்ன செஞ்சா நல்லா? ட்ரிக்கை விட்டுட்டு வேற கேள்வியில சாய்ஸ் எடுத்தா நல்லன்ற மாதிரி படுதானே. என்ன செய்யலாம்? என்னடா இவ்வளவு மக்கா இருக்கீங்க பாருங்க. 3c வர்க்கம் சமம் b வர்க்கம் முடிவெடுத்து, இந்த 3c வர்க்கம் சமன் b வர்க்கமாக இருந்தால் cos a by 3ல யாரெல்லாம் இருக்கிறார்? நான் அங்க எடுத்த முடிவுல யாரெல்லாம் இருக்கிறார்? சியும் பியும் இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் எனக்கு எழுவாய் மாற்றி அங்க பிரதியிடலாமா இல்லையா? பிரதியிட்டா முழு கணக்குமே நம்பர்ஸ் எல்லாம் வரும், எல்லாம் கேன்சல் ஆகி போயிடும். பிரதியிட்டு பாருங்க. அப்ப cos a by 3 பெருமானம் √3/2 காட்டினா முடிஞ்சு, கணக்கு பிரச்சனை முடிஞ்சு. அப்ப 3c வர்க்கம் சமன் b ஆக இருந்தால் b பெருமானம் இந்த √3c நீளம் மைனஸ்ல வராது தானே, இப்போ பிளஸ் மட்டும் எடுத்துக்கொள்ளு. இதோட நீங்க விலையும் கொள்ளணும், cos a சமன் 90 பாகை எனின் cos a by 3 சமன் 30 பாகை என கொண்டு இவ்வாறான கணக்குகளை செய்து முடிக்கிறாங்க நோட்ஸ் தரையலாம். அது நீங்க தான் யோசிக்கணும், கணக்கை பார்த்து நீங்க தான் முடிவு எடுக்கணும், இப்படி செஞ்சால் ஆன்சர் எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி. b சமன் √3c எடுத்துட்டோம். இது சரி, இருக்கிறது குழப்பமா இருக்குதோ.
அப்ப இவரின் கீழ் வருதானே எல்லாம் கேன்சல் ஆகி போவோம். பிரிச்சு விட்டு ஆன்சர் எடுத்து பாருங்க இந்த கோவைகள். ஒரு ஐடியா தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். 90 பாகைன்னு காட்டின மாதிரி இருந்தா ஒன்று பக்கங்களுக்கு ஏபிசி எல்லாம் கணக்குல வருமா இருந்தா பைத்தகரஸ் செய்யறது நிறுவி காட்டலாம். அப்புறம் செங்கோணம் முக்கோணம் சொல்லிடு. அப்படி இல்லாட்டி கொஸ் ஏ பை 3க்கான கோவை தெரியும். இப்போ கொஸ் ஏன்றது 90 பாகைண்டா ஏ பை 3 30 பாகை நிறுவினால் சரி. ஒரு மாதிரி யோசிக்க பழகணும். சரியா √3/2 வரும். சரி பிரதியிட மட்டும்தானே. அப்ப பி சமன் √3c ஆக இருந்தால் cos a by 3 சமன் பிரதியிடலாம் பாருங்க 3c இன் கீழ் 2 தர பிக்கு பதிலாக √3c கொடு. அப்ப சிக்கு சி கேன்சல், மேல ஒரு √3 மிச்சம், √3/2 மிச்சம். அப்ப a by 3ன்றது 30 பாகையாக வரும். a இன் பெருமானம் 90 பாகையாக வரும். அழகா செய்யலாம். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நல்லா யோசிப்பா சொல்லணும். இப்ப ஏன்றது 90 பாகை நிறுவிட்டம் தானே. ஏன்றது 90 பாகை. ஏடிட நீளம் எவ்வளவு இருக்கு? ஏன்றது 90 பாகையாக இருந்தால் நான் கேட்கிறேன் ஏடின்ற நீளம் எவ்வளவாக இருக்கு? ஏன்றது 90 பாகை நிறுவிட்டோமா இல்லையா? ரைட், ஏன்றது 90 பாகை. 90 பாகை மாறி இல்லாட்டியும் 90 பாகை. ரைட், ஏன்றது 90 பாகையா இருந்தா நான் கேட்கிறேன் இந்த நீளம் எவ்வளவு? எவ்வளவு? உண்மையில கடைசியா கேட்ட கேள்வியை ஃபர்ஸ்டா கேட்டுட்டு ஆர்டர் அப்படியே மாத்தி விட்டுருந்தாங்கன்னா இந்த கணக்கு லேசா முடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, இந்த ஏடி நீளம் எவ்வளவு இருக்கு? சி, அது எப்படி வரும்? இதானே 90 பாகை. அப்ப உங்களோட முக்கோணம் இப்படித்தான் இருக்கு. இது 90 பாகை, இது சி, இது பி, இங்கதான் டி இருக்கிறார். சரியா நடுப்புள்ளியில் இருக்கிறார். அப்ப நான் கேட்கிறேன் ஏடின்ற நீளம் எவ்வளவு? இது 45 பாகை யார் சொன்னார்? இது 45 பாகை இல்லையே. இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணம் இல்லையே. செங்கோணம் அவ்வளவு. இது 3, இது 4, இது 5 இருக்குன்னு சொல்ல தெரியும். நான் கேட்கிறேன் ஏடின்ற நீளத்தை எனக்கு சிம்பிள் பி, சிம்பிள் சி, சிம்பிள் ஏ யாரு சார்பியாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சி சார்பில் சொல்ல போறீங்க. ரைட், சொல்லுங்க. நம்ம எப்படியோ சொல்ல போறீங்க? சி cos 60. இந்த கோணம் எவ்வளவு? 45 வருமோ? எப்படி சொல்றீங்க 45 வரும்? இந்த முழு கோணம் 90 பாகை. ரைட், அப்ப இவர் ரெண்டா பிரியும் யாரு சொன்னா? ரெண்டா பிரியும். இது 90 பாகை. இங்க இருந்து வரையப்படுற இந்த கோணங்கள் மூன்றா பிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இது 60 பாகை. ரைட், இது 60 பாகை, இது 90 பாகையா? ஏ 2a/3 வரும். அப்ப இந்த முழு கோணம் எவ்வளவு வரும்? 60. அப்ப இவர் 30, இவர் 30 இருந்தால் இந்த நீளம் எவ்வளவு சொல்றீங்க? சி cos 60. அப்ப அதுக்கு இந்த கோணம் 90 பாகையா இருந்திருக்கு. இந்த கோணம் 90 பாகை யார் சொன்னா? அப்படிதானே. இந்த ஏடின்ற கோடு பிசி டிசிக்கு செங்குத்தாக இருந்தாதான் இங்க ஒரு செங்கோண முக்கோணி வரும். அப்படிதானே. அப்ப இவர் இங்க மடிச்சுட்டு எனக்கு சி cos 30 சொல்லிருக்கு. இது 90 பாயிண்ட் சொல்லலையா? அப்படி நிறுவம் இல்லையே. அப்படிதானே. அப்ப சொல்லுங்க, இந்த ஏடின்ற நீளம் எவ்வளவு வரும்?
இப்ப இவர நடுப்புள்ளிக்கு நான் ஒரு கோடு ஒன்று வரைகிறேன். இந்த இப்படி வரைகிறேன். இது செங்கோணமோ? இல்ல தானே? அது செங்கோணம் வரையும் கட்டாயம் இல்லையே. இப்ப சொல்லுங்க, அப்ப இந்த நீளம் எவ்வளவு? எவ்வளவா இருக்கு? யோசிக்கணும், யோசிக்கணும், கண்ட மாதிரி யோசிக்கணும். வருதோ? வரும். இந்த மொத்த நீளம் எவ்வளவு? பிசின்ற மொத்த நீளம் ஏ. அப்ப டிசின்ற நீளம் எவ்வளவு? a/2. பிடின்ற நீளம் எவ்வளவு? அப்ப ஏடின்ற நீளம் எவ்வளவு இருந்திருக்கு? நான் சொல்ற இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க. நான் டிய மையமா வச்சு பிடினை ஆரையா வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சால் அந்த வட்டம் கட்டாயம் சி கியூடா போமா? போகும் தானே? சமநிலை தானே? போகும். ஏ கியூடா போறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏ அரை வட்ட கோணம் பாருங்க, 90 பாகை வருது. இப்ப 90 பாகை வரணுமா இருந்தது, அரை வட்ட கோணமாக இருந்திருக்கேன். ரைட். அப்ப இவர அரை வட்ட கோணம் செங்கோணத்துக்கு அடிப்படையில நான் இவர மையமாவும் இவர் ஆரையா வச்சு வட்டம் வரைஞ்சிருந்தால் சி கூட போ, பி கூட போ, ஏ கூட போயிடும். வட்டத்தின் ஆரைகள்லாம் யார் யாரு? ஏடி ஒரு ஆரை வேற, பிசில பிடி ஒரு ஆரை, டிசி ஒரு ஆரை. அப்ப இவர் a/2, இவர் a/2, இவரும் என்னவா இருந்திருப்பார்? a/2 இருந்திருப்பார். விளங்கிச்சோ? அப்படின்னு கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். டக்குன்னு எழுதிக்கோங்க. இன்னொரு கேள்வி பார்ப்போம். டக்குன்னு லேசான கேள்வி ஒன்று பார்ப்போம். நிறைய கேள்வி செய்யணும் உண்மையில. என்ன செய்வோம்? பரவாயில்ல, நாங்க வீட்டை அடுத்த கிளாஸே ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு நாங்க ட்ரிக் கொஞ்சம் கூட பார்ப்போம். நீங்க கணக்கு செய்யறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதனால ட்ரிக் கொஞ்சம் கூட பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் நாங்க வீட்டை ஸ்டார்ட் பண்ணோம். சரி. இப்ப 2009ஆம் ஆண்டு கேள்வி எழுதி முடிச்சால் டியூட்ல 11 ஏ பார்ட் அழகா ஒரு படம் வரையுங்க, கணக்கு செய்யுங்க. 2009ஆம் ஆண்டு 11 ஏ பார்ட், 11வது கேள்வியில ஏ பார்ட். டவுட்டோ? பொது எடுத்தால் plus 1 more k plus 1 or in the form of a k plus 2 into k plus 1.
சரி. எனக்கு வந்து இப்போ அந்த ரேட்டு எடுத்தீங்கன்னா இது போகுது. இது 2 இப்போ a by b தவிர a plus 20 a plus இதுக்கு வந்து கூறி நிர்வாகம் தேவைப்படும். அதை விட்டுட்டு நீங்க தியரி தான் தியரி விட்டு கேள்விப்போம் கீழே ஒரு அல்பா சாயம் ஏற்கனவே ஒருக்க செஞ்சா போதும். இந்த எக்ஸாம் முன்னுக்கு ஒருக்க பார்த்துட்டு போங்க போதும். ஏதாவது டவுட் இருந்தா விளங்காம இருந்தா சொல்லுங்க. பதினோராவது கேள்வி, படத்தை கவனமா வரைங்க. வரைஞ்சி தரவுகளை மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு செய்யுங்க. கிடையிற ஒரு கோணம் தீட்டாவில் சாய்ந்த ஒரு நேர்கோட்டின் மீது ஏபிசி எனும் 3 புள்ளிகள் ஏறு வரிசையில் உள்ளன. சரி, ஏபி சமன் எக்ஸ் ஆகும். டி ஆனது புள்ளி சீரந்து உயரம் எச்சில் நிலைக்குத்தாக மேலே இருக்கும் புள்ளியா.
சிடி ஆனது ஏ கமா பி ஆகிய முறையை அல்பா கமா பீட்டாவின் கோணங்களை எதிரமைக்கின்றது. படத்தை கவனமா வரைஞ்சு காட்டணும். ரைட், இருங்க வரேன். சிடி ஆனது ஏ கமா பி ஆகியவற்றின் முறையே சிடி ஆனது ஏ கமா பி ஆகியவற்றில் சார் செய்யலாம். இங்க ஒரு பெரிய ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த கோணங்கள் இப்படித்தான் வரும். அது டிரான்ஸ்லேஷன்ல வரப்பில தான் பாருங்க. ஏபிசின்ற 3 புள்ளி இப்படி இருக்குது. ஏ இங்க, பி இங்க, சிங்கிற மாதிரி வச்சுக்கோம். சிக்கு நிலைக்குத்தாக மேலே டீன்ற புள்ளி வந்திருக்கு. சிடி ஆனது ஏ கமா பியோட அமைக்கிற கோணங்கள் அல்பா பீட்டாண்ட இந்த கோணங்கள் தான் குறிப்பிடுறோம். இது அல்பா, இது பீட்டா, இந்த கோணம் தீட்டா. இந்த குழப்பமெல்லாம் வராம இருக்கத்தான் உங்களுக்கு இப்ப படமும் சேர்த்தே தருவோம். சரியா? அப்ப இந்த கோணம் அல்பா, அந்த கோணம் பீட்டா. ஹெச்ன்றது இந்த உயர். சிம்பிள் எக்ஸ் ஆனது இதனவும் டி சமன் இதனவும் காட்டுது. இங்க டி ஆனது ஏயின் மட்டத்திற்கு மேலே டியின் உயரமா, ஏயின் மட்டத்திற்கு மேலே டியின் உயரம். அப்ப இந்த மொத்த உயரம் தான் டி. இங்க எச்சுக்கான கோவை எடுங்க. டைம் ஆகுது, டக்குன்னு எடுங்க. ரைட், படம் சரி. படத்தை வச்சு யோசிங்க என்ன செய்யலாம். எச்சை தான் கண்டுபிடிக்க போறோம். வர வேண்டிய ஆன்சர்ல அல்பா பீட்டாலாம் வரணும். இப்போ அமைப்புல பயன்படுத்தியும் செய்ய இயலும். ஆனா சைன் ரூல் காஸ்ட் நேரடி முடிவு வருது. அப்ப இந்த மாதிரி கேள்வி சைன் ரூல் காஸ்ட் பயன்படுத்தியே செய்யும். அப்படின்னு எடுக்கலாம். இப்ப ஹெச்ஆர்என்டா யார் யாரை பயன்படுத்தலாம் அதான் யோசிக்கணும். எந்த அதோட வந்திருக்கிற விடையில கோணங்களையும் பாருங்க. அல்பா வரணும், பீட்டா வரணும், பீட்டா மைனஸ் அல்பா வரணும். அப்ப அந்த கோணங்கள்லாம் இதோட தொடர்புபடுத்தி எடுக்கலாம் யோசிக்கலாம். எக்ஸ்ட்ரா கணிகளும் வரக்கூடும். ஏபி சமன் எக்ஸ்ன்னு தான் இருக்குது. அப்ப எக்ஸ் என்ற பெருமானமும் வரணும். எக்ஸ் என்ற பெருமானமும் வரணும் ஆன்சர். அப்ப எந்தெந்த முக்கோணிக்கு எப்படி எப்படி சமன்பாடு பயன்படுத்த போறீங்கன்னு கவனமா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. பார்ப்போம் என்ன செய்றீங்க. அல்பா மைனஸ் பீட்டா இந்த கோணம் இல்லையே. இது 180 மைனஸ் பீட்டாங்க.
இது மூன்றையும் கூட்டினா 180 வரணும். அப்படிதானே? அப்ப இது ரெண்டையும் கூட்டக்குள்ள 180 பிளஸ் ஆல்பா மைனஸ் பீட்டா வரும். இந்த ரெண்டு கோணத்தை மட்டும் கூட்டினா அப்படிதானே? அப்ப இதையும் கூட்டி வரதுல 180 வரணும் என்றால் ஏற்கனவே 180 வந்துருச்சு. அல்பாவை இல்லாமக்கணும் மைனஸ் பீட்டாவும் இல்லாமக்கணும். அப்ப இந்த கோணம் என்ன வரைக்கும்? பீட்டா மைனஸ் ஆல்பா. சரி, அந்த ஆன்சர்ல பீட்டா மைனஸ் ஆல்பான்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த கோணம் எந்த கோணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பீட்டா மைனஸ் ஆல்பான்றது யாரா இருப்பார்? கேள்வி இப்ப வாசிக்கிறீங்களோ? பீட்டா மைனஸ் ஆல்பான்றது எதுவா இருக்கு? எந்த கோணம்? பாருங்க, இது ஆல்பா, இது பீட்டா, இது எவ்வளவு? திரும்ப கேட்கிறேன். இது ஆல்பா, இது பீட்டா, இது எவ்வளவு? சார் எப்படி கேட்கிறேன்? 90 மைனஸ், சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளவு வரும்? சார் எப்படி கேட்கிறேன்? கொஞ்சம் பிள்ளை. இதையும் இதையும் கூட்டினால் என்ன வரும்? இதையும் இதையும் கூட்டினால் என்ன வரும்? எவ்வளவு வரும்? அப்படிலாம் வராது. சரி, இது எக்ஸ், இது ஒய்யா இருந்தா இது எவ்வளவு? எக்ஸ் பிளஸ் ஒய் ஞாபகம் இருக்குதோ? அப்ப இவர் அல்பா, இவர் ஏதோ ஒன்று இருந்தால் இதையும் இதையும் கூட்டினால் இது வரும் இல்லையா? அப்படிதானே? இவங்க ரெண்டு பேரும் நீட்டி வர கோணம் தான் இவர். ஆத்தரி கோணம் கூட்டுதொகை புறக்கோணத்து சமனாக வரும். அப்ப இவர் அல்பா, இவரை கூட்டி பீட்டா வருவாராக இருந்தால் இந்த கோணம் என்ன வரைக்கும்? பீட்டா மைனஸ் ஆல்பா வரும். இவர் இருந்து இவரை கழிச்சு வர பெருமானம் இதுவாக இருக்கு. வர வேண்டிய ஆன்சர் ஒரு பீட்டா மைனஸ் ஆல்பா இருந்துச்சு. இப்ப எந்த முக்கோணியை பயன்படுத்த போறோம்ன்றதுல ஒரு முக்கோணி சுவரா யாருன்னு தெரியும்? ஏபி டி. அப்ப எனக்கு பீட்டா மைனஸ் ஆல்பா ஆன்சர்ல வரும். அப்ப ஏபிடின்ற முக்கோணத்துக்கும் எச் வரணுமா இருந்தா அடுத்து எந்த முக்கோணத்தை எடுக்கலாம்? பிசிடி எடுக்கலாம். ரெண்டுக்கும் போட்டு பாருங்க எச் வருதான். எவ்வளவு? முக்கோணி பிசிடிக்கு பயன்படுத்துற நேரம் ஒரு தெரியாத கோணம் வந்து பிரச்சனை படுத்துன்றது வழங்குதா இல்லையா? யாரு? எந்த கோணம்? பிசிடின்ற கோணம். ஏன்னா இந்த முக்கோணத்துக்கு பயன்படுத்துற நேரம் எனக்கு இந்த நீளத்தை பத்தி பெரிய ஐடியா ஒன்று இல்லை. அப்ப இந்த நீளம் தொடர்பு படாம மிச்சம் ரெண்டுக்கும் எழுதி வச்சுக்கொள்றேன். தேவைப்பட்ட இந்த நீளத்தையும் மார்க் பண்ணிக்கொள்வோம். அப்ப ஒரு சமன்பாடு எடுக்கணும் எக்ஸின் கீழ் சைன் பீட்டா மைனஸ் ஆல்பா சமன் பிடியின் கீழ் சைன் ஆல்பா. நாங்க தெரிவு செய்ய போற ரெண்டு முக்கோணிக்கும் பிடின்றது பொது பக்கமா இல்லையா? எனக்கு பிடி தேவையில்லை. அப்ப என்ன செய்யலாம்? ரெண்டையும் பிரிச்சு விட்டால் பிடி கேன்சல் ஆகும். அப்படிதானே? அப்ப பிடின்றது ரெண்டு முக்கோணம் தொடர்பட போகுது. அப்போ இந்த முக்கோணத்துக்கு போடுற நேரம் பிரச்சனை இல்லை, பிடியின் கீழ் சைன் ஆல்பா போடலாம். இந்த முக்கோணத்துக்கு போடுற நேரம் பிடியின் கீழ் இந்த கோணம் தேவைப்படும். இந்த கோணம் எவ்வளவு? தெரியாதுதான் எவ்வளவுன்னு கேட்டது. எவ்வளவு வரும்? அல்பா பீட்டா, இங்க தீட்டா இருக்குது. இந்த கோணம் எவ்வளவு? என்ன வரும்? ஒன்று சொல்லுங்க. 180 மைனஸ் தீட்டா பிள்ளை. வேற எதுவும் யோசிக்கணும். பாருங்க, இது தீட்டா. அப்ப இது தீட்டாண்டா இந்த கோணம் எவ்வளவு?
எவ்வளோ ரொம்ப சொல்லக்கூடாது. இது தீட்டா, அந்த இங்க இருந்து நிலைக்குத்து கோடு வரையிடும். அப்ப இது தீட்டானா இந்த கோணம் எவ்வளோ? 90 மைனஸ் தீட்டா. அப்ப இவர் 90 மைனஸ் தீட்டானா இவர் எவ்வளோ? என்னோட வருவார் 90 பிளஸ் தீட்டான்னு வருவார். ஏற்கனவே 90 மைனஸ் தீட்டா வந்துருச்சு. இது ஒரு நேர்கோடு. அப்ப இங்க ஒரு 90 மைனஸ் தீட்டாண்டால் இன்னொரு 90 வேணும். மைனஸ் தீட்டா இல்லாவாகும். அப்ப இங்க ஒரு பிளஸ் தீட்டா வரும். இங்க பை பை 2 பிளஸ் தீட்டான்னு வரும். சரிதானே? இப்ப போடலாம், முடிஞ்சு. பிடியின் கீழ் சைன் அங்கால பை பை 2 பிளஸ் தீட்டா. ரெண்டாவது பிரிச்சு விடுங்க. பிடிக்கு பிடி கேன்சல், இது மேல போய் கொஸ் தீட்டாவாக மாறும். கீழே சைன் ஆல்பாண்டு வரும். எக்ஸின் பெருமானம் எக்ஸ் சைன் பீட்டா சைன் ஆல்பா கொஸ் தீட்டா சைன் பீட்டா மைனஸ் ஆல்பா. கஷ்டம் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரைட், எக்ஸ கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் சொல்லுங்க. எக்ஸுக்கு வர வேண்டிய ஆன்சர்ல யாரெல்லாம் இருக்கிறார், யாரெல்லாம் இல்ல, அதான் யோசிக்கணும். எக்ஸ் இல்ல, டி. டின்றது செங்குத்து உயரம். சரியோ? இப்ப டிக்கு வர வேண்டிய ஆன்சர்ல யாரெல்லாம் வரணும்? எக்ஸ் வரணும், ஒரு பீட்டா மைனஸ் ஆல்பா வரணும், தீட்டாவும் வரணும், அல்பா பிளஸ் தீட்டாவும் வரணும். ரைட், அப்ப என்ன செய்ய? டியை கண்டுபிடிக்க. அல்பா பிளஸ் தீட்டான்றது யாருன்னு நினைக்கிறீங்க? கோணங்களை வச்சு முடிவு எடுங்க, ஒவ்வொன்றா முடிவு எடுங்க. இப்போ பீட்டா மைனஸ் ஆல்பா ஆன்சர்ல தேவை எடுத்து, இப்போ பீட்டா மைனஸ் ஆல்பா எங்க வருதுன்னு யோசிச்சு ரைட் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அந்த முக்கோணிக்கு பயன்படுத்தி நான் வரும்ன்றது ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஸ்டெப்ஸா இருந்துச்சு. இப்போ நான் கேட்கிறேன், அல்பா பிளஸ் தீட்டான்றது யார்? அல்பா பிளஸ் தீட்டான்றது என் ஆன்சர் ஒரு அல்பா பிளஸ் தீட்டா வேணும் தானே? அந்த அல்பா பிளஸ் தீட்டாவை எங்க இருந்து எடுக்க போறீங்க? எப்படி கொண்டு வரலாம்? அல்பா பிளஸ் தீட்டான்றது என்னவா இருக்கு? வந்துருச்சு ஆன்சர். அது ஏன்? ஓ, அந்த முழுக்கோணம் பீட்டா. இல்ல 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 இல்ல, எந்த கோணம் பீட்டா? இந்த கோணம் தான் பீட்டா. இந்த கோணம் பீட்டா மைனஸ் ஆல்பா, குட்டி கோணம், இதான் பீட்டா. அப்ப இவர் பீட்டாண்டா இந்த கோணம் பீட்டா வராது. பீட்டா மைனஸ் ஆல்பான்றது பீட்டா மைனஸ் ஆல்பான்றது இந்த கோணம். சரி, இந்த கோணம் இல்லை, கவனம். அப்ப அல்பா பிளஸ் தீட்டான்றது இந்த மொத்த கோணம் தான். அதுவும் அல்பா பிளஸ், அது எது? இந்த கோணம். அது அப்படியே அல்பா பிளஸ் தீட்டான. சரி, அல்பா பிளஸ் தீட்டான்றது யாரு?
ஆல்பா பிளஸ் தீட்டான்றது பாருங்க, இப்படி ஒரு கிடைக்கோடு வரைஞ்சால் இந்த கோணம் எவ்வளவு? தீட்டா. அப்ப ஆல்பா பிளஸ் தீட்டானது யாரு? இந்த முழு கோணம். அப்ப இவர் ஆல்பா பிளஸ் தீட்டானா இவர் எவ்வளவு? இதுவும் ஆல்பா பிளஸ் தீட்டா தான், ரைட். இப்ப எனக்கு டிக்கான ஒரு கோவை ஆல்பா பிளஸ் தீட்டா சார்பு சொல்லுங்க. டிக்கான ஒரு கோவையினை ஆல்பா பிளஸ் தீட்டா சார்பு சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? டி இதைத்தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப டியை கண்டுபிடிக்கணும், டியின் கீழ் சொல்லக்கூடாது, டி சமன் எவ்வளோன்னு சொல்லணும். இப்ப எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் எக்ஸின் கீழ் 4 சொல்லலுமா? எக்ஸ் சமன் எவ்வளோன்னு சொல்லணும். அப்ப இந்த டி எவ்வளோன்னு கேட்டால் டி சமன் எவ்வளோ? ஆல்பா பிளஸ் தீட்டா சார்பு என்னடாப்பா சொல்லுங்க. கேள்வி எதுவும் விளங்கலையா? படம் எதுவும் விளங்கலையா? பாருங்க, இப்படி ஒரு கோடு அடிக்கிறேன், இங்கால இப்படி ஒரு கோடு அடிக்கிறேன், ரெண்டும் சந்திக்குது. இந்த சந்திக்கிற உயரம் தான் டி. நான் கேட்கிறேன், டிட பெருமானம் ஆல்பா பிளஸ் தீட்டா சார்புல எவ்வளவு? திரும்ப டிக்கு வரேன், டியை தான் கண்டுபிடிக்க போ, டி தான் எவ்வளோன்னு கேட்கிறேன். டி சமன் எவ்வளோ? இது ஒரு செங்கோண முக்கோணன்றது தெரியுதா இல்லையா? ரைட், இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த கோணம் ஆல்பா பிளஸ் தீட்டா, இந்த நீளம் டி. ஆல்பா பிளஸ் தீட்டா சார்புல டிட பெருமானம் எவ்வளோன்னு கேட்கிறேன். சொல்லுங்க. இது ஒரு செங்கோண முக்கோணியா இல்லையா? இந்த ஏடின்ற நீளம் அந்த முக்கோணி சார்பா இந்த பக்கம் செம்பக்கம் தானே. அப்ப இவர் செம்பக்கம் ஏடிண்டே வச்சுக்குவோம். ஏடி சைன் ஆல்பா பிளஸ் தீட்டா தான் டிக்கு சமனா இருக்குமா இல்லையா? அப்படிதானே. இந்த செங்கோண முக்கோணில பாருங்க, இவர் எதிர்பக்கம், இந்த கோணம் ஆல்பா பிளஸ் தீட்டா, இது ஏடி செம்பக்கம் ஏடி. அப்ப செம்பக்கம் ஏடியா இருந்தால் இது ஆல்பா பிளஸ் தீட்டாவா இருந்தால் டி சமன் இப்படி ஒரு கோவை இடலாமா இல்லையா? ஏடி சைன் ஆல்பா பிளஸ் தீட்டான்ற மாதிரி. இப்ப யார தெரிஞ்சா டியை கண்டுபிடிக்கலாம்? ஏடி தெரிஞ்சா டியை கண்டுபிடிக்கலாம். அப்ப ஏடியை கண்டுபிடிக்கணும்னா ஏடியை கண்டுபிடிக்க யாரு சார்புல கண்டுபிடிக்கணும்? நீங்க ஏடின்ற நீளம் யாரு சார்புல வந்திருக்கணும்? ஆல்பா பிளஸ் தீட்டா உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்ப ஏடிக்கு வர வேண்டிய கோவில யாரெல்லாம் இருக்கணும்? எக்ஸ் இருக்கணும், ரைட். பீட்டா இருக்கணும், ரைட். வேற பீட்டா மைனஸ் ஆல்பா கொண்டு வேணும். கீழே மேல பிரச்சனை இல்லை, பீட்டா மைனஸ் ஆல்பா கொண்டு வேணும். அப்ப பாருங்க, எக்ஸ் வரணும், பீட்டா மைனஸ் ஆல்பா வரணும், வேற பீட்டா வந்து வரணும். பீட்டா குறை யோசிக்குமே. அப்ப இந்த சமன்பாட்டுல அந்த மூன்றாவது செட் எப்படி வந்திருக்கு? முக்கோணி ஏபிடியில் அடுத்த செட் எப்படி வரும்? ஏன்னா இங்கதான் அந்த தேவையான எல்லாருமே இருக்கிறோம். எக்ஸ் இருக்குது, பீட்டா மைனஸ் ஆல்பா இருக்குது. அப்ப இவர்ல 2 பேருக்கு எழுதி வச்சிருக்கிறோம். மூன்றாவது ஆள என்னன்னு வருவார்? மூன்றாவது ஆள் எக்ஸின் கீழ் சைன் பீட்டா மைனஸ் ஆல்பா, பிடியின் கீழ் சைன் ஆல்பா. அப்ப அடுத்தவர் ஏடியின் கீழ் பை மைனஸ் பீட்டான்னு வரும். இதான சைன் பீட்டா. இப்ப ஏடிட பெருமானத்தை தேவையான கணியங்கள் சார்புல சொல்லுங்க பாப்போம். என்னது வரும்? எழுவாய் மாற்றி எடுக்கலாம். எழுவாய் மாற்றினா எப்படி வரும்? யாரோட எழுவாய் மாற்றுவீங்க? நடுவில் உள்ள வரா, அங்கால உள்ள வரா? அங்கால உள்ள வரும். அப்ப ஏடிட பெருமானம் உங்களுக்கு இப்படி கொடுக்கலாமான்னு பாருங்க. எக்ஸ் தர சைன் பீட்டா கீழே சைன் பீட்டா மைனஸ் ஆல்பா. இதை வச்சுக்கொண்டு அச்சாராக்க கூட ஆன்சர் வந்துச்சு. எழுதிக்கோங்க டக்குண்டு. அப்ப எழுதிட்டு டக்குண்டு வெளியே போறேன்னா போயிட்டு வாங்கோ.